காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடிருப்போம். ஆனால் இப்போ நம்ம ரோப்ளாக்ஸ் தான் விளையாட போகிறோம். ரோப்ளாக்ஸில் என்னடா மோடுன்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஸ்பின்னு ஒன்றுங்க. நம்ம லைவ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கோடு போடுவோம். சைடில் பாருங்கள், எல்லா கோடு போட்டிருப்பாங்க. இந்த கோடு நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய ஒர்க். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். அப்படியே ஸ்டூடெண்ட்ஸில் அப்டேட்ஸ் ஆகிடும். ஓகே, நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இல்லை டுட்டோரியல் சொல்லியிருக்காங்க, கேர்ஃபுல், இஃப் யூ டை யூ ட்ராப் யுவர் ஐட்டம்ஸ், திங்க் டுவைஸ் பிஃபோர் அட்டாக்கிங் சம்மன். இப்போ நம்மளோட நம்ம சாவ போகிறோன்னா இந்த மாதிரி உங்கள் பொருளை அச்சியில் வச்சிட்றான்றாங்க. ஃபார் எக்ஸ்ட்ரா சேஃப்டி யூ கேன் ரெண்ட் யுவர் ஹோம் அண்ட் ஸ்டோர் யுவர் ஐட்டம்ஸ் இன் சேஃப். இன்னும் கொஞ்சம் நல்லா சேஃப் வேணும்னா அவங்களோட பொருள் எடுத்து ஒரு வீடை ரெண்ட்டுக்கு எடுத்து அவங்க ஐட்டம்ஸ் சேர்க்க சொல்கிறாங்க. சரி, கண்டினியூ கொடுத்துருக்கோம். யூ கேன் யூஸ் யுவர் கேஷ் அட் லோக்கல் கன் ஷாப். ஓகேடா, தட்டி விடுங்க. ஓகே, இதுதாங்க பிளாக் ஸ்பின். நம்ம தான் இப்போ இது பேர் அவத்தார் எடிட்டிங் தான். யாரும் அவன் மூஞ்சியை காணோம். பேக்ரவுண்டில் சில பாட்டுலாம் போவோம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதை பாரு, பொண்ணா என்னங்க பொண்ணு கொடுத்துட்டாங்க. ஐயோ, எடிட் பண்ணிடலாம். நம்ம இந்த பொண்ணெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? கலரை கொடுங்கடா. ஐயோ, அநியாயத்துக்கு வெயிட் ஆகுது. ஸ்லிம்மாக வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஐயோ, பொண்ணு வேறு கொடுத்துட்டாங்க. வெறுப்புங்க. நம்மளோட ஃப்ரீ ஃபயர் நேம் தான் இங்கே வச்சுருக்கோம். ஆனால் கொஞ்சம் அங்கே ஜிக்கு பதிலாக ஹோட்டுன்னு போட்டால் ஹோட் லிபின்னு வந்துச்சு. கெட் யுவர் செல்ஃப் எ ஜாப் டு ஏர்ன் மணி. ஓகே, நம்ம காசு ஏர்ன் பண்ணணுமா? திருடுறதா சொன்னாங்க. காசு ஏர்ன் பண்ண சொல்ல. ஓகே, ஏர்ன் பண்ணி ஃபோனை வாங்கி அதில் சப்ஸ்கிரைபர் ஏற்றி ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஒட்டைக்கிறா எப்படிதான் உடையாது, அது வேறு விஷயம். ஓஹோ, இது உடைக்கிறோம். உடையுது வர்ற மாதிரி. ஓகே, உடைச்சா உள்ளே வந்துட்டோம். அப்படியே போயிட்டு அடிச்சு உடைச்சிரு. வந்துருக்கோம். 20 வருஷத்தையும் உடச்சிட்டு போகிறேன். இதுவே ஒரிஜினல் லைஃப் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மள அடிச்சு உள்ளே போட்டுருவாங்க. இந்த கை உடஞ்சிரும். உள்ளே ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம வெளியே போயிடலாம். இப்போ அது உடைக்கிறது தான் நம்ம வேலை. ஐயோ, ஈஸியாக உடைக்கிறாங்க. ஒவ்வொரு 3 அடியில் ஒஸ்ட்டா பயங்கரமான ஆளாக இருப்பாலும். சரி, இப்போ நம்ம எங்கே போகலாம்? ராபரி பண்ணலாமா? நினைக்கிறேன். பர்கர் கிங் போயிட்டா 100 வாரம் ஐயோ, ப்ரூஸ்டிக் எத்தனை போய் அடிக்கிறாள். என்ன ஆச்சு அவ்வளோ? ஐயோ, தூக்கி வச்சு சரியான அடிங்க. சரி, நம்ம இங்கே போய் ஜாப் கிடச்சிருச்சு. வேலையை முடிச்சுட்டு தான் போவேன். வெளியே கூப்பிட்டுருக்காங்க.
என்னமோ வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கடையில் மட்டுமே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஐயோ ஃபுல்லாக அப்படியா முடி வெட்ட கடை கன் ஷாப்பா? ஓகே என்ன வாங்கலாம்? அட்வான்ஸ் கண்ணு அநியாயமா இல்லையா? ஐயோ தமிழ் பிளேட்ல எனக்குங்க வேணும். இதை வச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இதுவரை வாங்கிறதுக்கு காசு இல்லைடா. வெறுப்புங்க. வாங்க முடியுமோ நாள காசு இல்லை. கஷ்டம். மேலே மேலே பார்த்தீங்களா? அது எடுக்க முடியுமா தெரியல. ஓஹோ இது உடச்சிடலாம். கேளுங்க கொஞ்சம். அங்கே தான் நம்மளை நிப்பாட்டு தானே. அங்கே போனாலும் ஒன்றுமே ஆக மாட்டேது. அங்கே போனால் காசு கேட்குதுங்க. ராவ் பண்ணிடலாமா? சொன்னேன். ஏய் குறைற காசை. ஏய் அசைய கூட மாட்டோம். நம்மக்கிட்ட கூட கிடையாது. இங்கே ரிச் அண்ட் கோக் கொடுத்தா தான் தருவாங்க. ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது. அது எடுக்கணும்னா ரோபாக்ஸ் கொடுக்கணும். ரோபாக்ஸுங்க நான் எங்கே போவேன்? கார் எடுக்க முடியுமாடா? கார் எடுக்க முடியல. வெளியே வந்துடும். இது அந்த கார் எடுத்துக்கணும். அது எடுக்க முடியும்னு நம்புகிறேன். நம்ம அங்கே போய் ஜாப் வேறு போகணும். எடுக்க முடியல. அக்கா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடறான் நல்லா. சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். அவன் லூஸுங்க. இவன் சொல்கிறான் சொல்லி நானும் போய் தமிழ் பிளேட்டு கிடச்சிதுங்க. அதாங்க வெறுப்பாக இருக்குது. தமிழ் பிளேட்டுக்காடா இவ்வளோன்ற மாதிரி தான். ஸ்டாமினா 2 ஓகே. முடிச்சு தண்டா காசு சம்பாரிச்சுப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் போயிட்டு தக்காளி வாங்கி முடிச்சிரு. நான் இவ்வளோ நேரம் கத்தி பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேட்கலன்னா விட்டுருங்க. நான் மைக்ரோஃபோனும் நல்லா வீடியோ குவாலிட்டி வச்சு தான் பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த வீடியோ அந்த அளவுக்கு யாரும் பார்க்க மாட்டீங்க நம்புகிறேன். நினைக்கிறேன். பாருங்கள் வீடியோவை. ஒரே சண்டைக்கு வரேன்னா நான் அடிச்சிடலாம். ஓடுறாங்க. ஏய் யார் நீ? இங்கே ஐயோ அடிக்கிறானே. இன்னொன்று அடிக்கிறாங்க. ஏய் என்னடா பண்ணுங்க? சொன்னா அடிக்க மாட்டாங்க. நம்மளே அடிச்சு முடிச்சிட்டோம். ஏன் அந்த பொண்ணு நம்ம அடிச்சிச்சுங்க. இங்கே அடிக்க முடியுங்களா? உண்மையிலே ஏன் தப்பு தான் அது. வெறுப்புங்க. ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ வெறுப்பு சத்தியமாக பயங்கரமான வெறுப்பு. எங்கே வந்துருன்னு கூட தெரில. பர்கர் கிங்கில் வேலை செஞ்சு என்ன அடிச்சு பர்கர் மாரி ஆக்கிட்டீங்கடா. ரெண்ட் எடுக்கணும்னா ரொம்ப காசாகும். எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம அப்புறம் சேர்த்து வச்சு வாங்குவோம். நல்லா தானே இருக்குது வீடு. ஃப்ரூட்ஸ் எதாவது இருக்குது. ஆஹா எடுறாத அட பேக்கு இது திறக்க முடியும். இது ஒரு மில்க் ஷேக்கு. வீடு செம கரையாக இருக்குங்க. டிவி ஆனில் இருக்குது. இந்த ஃபோட்டோ வேறு பிளர்ராக இருக்குது. அந்த ரூம் திறந்துச்சுப்போ. பாத்ரூமா கன்றாவே இருக்குதுங்க. மேலெல்லாம் மேலே ஓடையில் டீலெல்லாம் டைல்ஸ் பயணமாக உடஞ்சிருக்கு. ஷவர் நல்லாயிருக்கு. ஐயோ உட்காந்து யாருங்க? சரி இந்த ரூம் திறக்குமா? பெட்ரூம் நினைக்கிறேன். ஓ கார்டனா? சரி ரெண்ட்டு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது வீடு. க்ளீன் பண்ண முடிஞ்சிருச்சு. பார்ப்போம் எவ்வளோன்னு பார்ப்போம். ஒரு $1000 இருந்ததுன்னா ஓகே எடுத்துடலாம் அந்த வீடு. ஃபார் ரெண்ட்டுக்கு தான் விட்டுருக்காங்க. சரி எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப விருப்பார். அந்த இடத்துல நான் மட்டும் சைலண்ட்டாக வேலை பார்த்துருந்தேன்னா என்னை அடித்து துரத்திருக்க மாட்டாங்க நேற்று. ஓ ஓகே, லக்ஸுரி ஹோமு ஓகே. நம்ம 2050 ரூபா, 2500 டாலர் இந்த வீடு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி நாய்ஸ் வரும், கண்டுக்காதீங்க. முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணுறீங்க. வார்னிங் கொடுக்குறாங்க ஹெல்பிங்கன்னு. சரி ஓகே, வேறு எங்கே வேலை இருக்குது? ஏன்னா இந்த வீட்டில் செம ரேட்டுக்கு போவோம், அதுவே எவ்வளோ ரேட்டு போச்சுங்க. $2000 நான் எங்கடா போவேன்? இது எவ்வளோ? இதுவும் அதே ரேட்டு தான். ஸ்டாமினா கொஞ்சம் ஏறி இருக்குது. ஓகே, 3rd லெவலு. இது பார்ட் 2 வேணும்னா நீங்கள் 1000 லைக்ஸ் போடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. 1000 லைக்ஸ் சொன்னால் டார்கெட் 100 லைக்ஸ். டார்கெட் 100 லைக்ஸ். இது கொஞ்சம் நிறைய வியூஸ் போச்சுன்னா செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வரும். கமெண்ட்டை போடுங்க, வேணும் போ அப்படின்னு. ரொம்ப வழியாக இருக்குங்க இந்த வீடியோ. ஏய் இது ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இந்த வீடு போதும் நம்மளுக்கு $250 $250. ஓகே, ஈஸியாக தான் இருக்குது, எடுத்துடலாம். அந்த வீடு வேணால் வாய்ப்பு இருக்குது எடுக்கிறதுக்கு, முடிஞ்சால் எடுக்கலாம். ஜாபுக்கு போடுங்க ஃபஸ்ட்டு. ரொம்ப வெறுப்பாக இருக்குது. நம்மளுக்கு இங்கே வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஆஃபீஸ் தான், பார்ப்போம். பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்ய போகிறோன்னு நினைக்கிறேன். இங்கே வேலை எங்கே அப்ளை பண்ணோன்னு தெரில. வேலை ஸ்லோவாக போயின்னு இருக்காங்க. அப்ளை எங்கே பண்ணோம்? ஒரு பெட்ரோல் பங்க்குங்க. இங்கே வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்கான். ஐயோ டி தெரியாமல் ஓடிக்கி உள்ளோன்ட்டங்க. ஸ்மால் கிரேட் வில் ட்ராப் பை த சாம் மோட்டல் இன். ஓடிடுற கைக்குள்ள என்னமோ இருந்தது, நான் பார்த்துட்டேன். நம்மளை பார்த்துச்சான் தெரியல, அதுக்குள்ள நம்ம மேலே போயிடலாம். சவுண்டு கேட்குதா? கண்ணாடியோட சவுண்ட். ஓடுற தன்னால் எப்படி திறகுது? அதான் டவுட்டாக இருக்குது. கார் வாஷ். சரி, நாங்கள் போய் வேலை இருந்தால் பார்ப்போம் வாங்க. ஃபேஸ் ரிவல், வாய்ஸ் ரிவல் பண்ணியாச்சு. ஃபேஸ் ரிவல் எப்போ வேணும் கேளுங்க. இந்த வீடியோ 1000 லைக்ஸ்னால் அடுத்த வீடியோ ஃபேஸ் ரிவல். சரி ஓகே, இங்கே வேலை கண்டிப்பாக இருக்கும் நம்மளுக்கு. அப்ளை எங்கே இருக்குது? அப்ளைமெண்ட் எங்கே? என்ன பண்ணுறோம்? ஸ்டாஃப் ரூமா? இல்லை, சாரிங்க. சாரி, நான் இங்கே வேலை பார்க்க வந்திருக்கேன். ஓ, இதுதான் நம்ம வேலை போகிறது. எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கணும்? நான் யாரும் ஒரு காட்டுற இடத்துல போய் வச்சிட்டேன்னா ஓகே. ஸ்மால் கிரேட். ஒன்றா நாங்கள் வச்சிடலாம். இங்கே அங்கே போய் வைக்கணுங்க. அதான் நாங்கள் ஜாப்பு. இப்போ நம்ம $250 வர வரைக்கும் இங்கே வேலை செஞ்சே ஆகணும். இது பக்கத்தில் எந்த வேலையும் கிடையாது. பார்த்துருப்பீங்க நீங்களே. நிறைய இருக்குங்க, நிறைய இருக்குது. இங்கே ஒரு $100 வேலை செஞ்சால் ஓகே. நம்ம அடுத்த ஜாப்புக்கு போகலாம். இல்லை $150. இங்கே அதான் இந்த ஆஃபீஸில் இந்த இவங்க குத்துறாங்க, வெறுப்புங்க. பைட்டக்காரா, ஓடுற வெளியே நம்மளை தோத்துறாங்க. ஓடுற கைப்புள்ள நம்மளை துரத்துறாங்க, ஓடுறாங்க. ஐயோ லாஸ்ட் இயர் ஜாப் பரவாயில்லடா. அவன் குத்திடுவான்டா. ஐயோ கல்ல தூக்கிலாம் அடிக்கிறாங்க. ஓடுறா கைப்புள்ள, ஓடுற. அவன் வரான்டா பின்னாடி, எங்கள் துரத்துக்கிட்டே வராங்க, வெறுப்புங்க. டே கல்ல தூக்கிலாம் அடிக்கிறான்டா. ஓடுறாடே, மாட்டிக்கிட்டேன்னா மற்ற காசு போயிடும். அள்ளிடுவான் அவன் காசை. நம்மளும் திருப்பி குத்த முடியாது. குத்தனா அவன் வாயிலே ஊற்றுவான்.
எப்படியா துரத்தணும். தண்ணி உள்ள குச்சிடலாமா? இல்லை இப்போ துரத்துல அவன் போயிட்டான். இப்போது அவன் எப்படி அடித்து ஓட விட்டா நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த அவங்க நிற்கிறாங்க, வேற ஒருத்தவங்கிட்ட சண்டை போட்டுக்கிறான். அதுக்குன்னே உள்ளே போயிடுறோம். நம்ம உள்ளே போடா, அவ்வளோதாண்டா. ட்ரெஸ்ஸு கிடையாது, இங்கே வேலை பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். பேக் டோர் ஓட்டுறோம். இல்லை அவங்க சண்டை போட்டுருக்காங்க, ஸ்டாங்க வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த நியூஸ் இருக்கோம். ஓகேடா டேய் விடுங்கடா. வண்டி லாக்கில் இருக்கா, நம்ம தூக்கலாமா பார்ப்போம். வண்டி லாக்கில் இல்லை, ஆனால் நம்மளால ஓட்ட முடியாது. இதுக்கு ஓட்டுறானா? இல்லை இதில் தான் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. சிரிக்கிறாங்களா இல்லை நம்மளை கலாய்க்கிறாங்களா இல்லைன்னா லூஸ் மாரி பண்ணுறாங்கன்னு தெரில. இது கண்டுக்காதீங்க. வேலை கண்டிப்பாக வேலை இருக்கும். வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம். வெளியே போகிற வழி இது. இங்கே பார்ப்போம். இங்கே வேலை கிடையாது நம்மளுக்கு. இங்கே கண்டிப்பாக இங்கே வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ரூம் போடா. இல்லை வேலை கிடைக்காது, கொடுத்துருப்பாங்க அப்படியே. நான் அந்த இது உள்ள வேலை கண்டிப்பாக கிடைக்காது. தெரிஞ்ச விஷயத்த எதுக்கு இந்த வீடு செம்மையாக இருக்கும். ரெண்டு அது இன்னுமே என்னதுன்னு தெரில. போய் போய் ரசாட்டாக ரா பண்ணலாம். உள்ள என்ட்ரு ஆக முடியல, நான் ராப் ஈஸியாக பண்ணலாம். நம்ம இதில் மொத்த அமௌண்ட் போட்டு வச்சுருவோம். நம்ம இப்படி தொட்டுட்டு இப்படி விற்கிறான்னா ₹2 மிஸ்ஸிங்க. இது உள்ளே வைக்க வேணாம். போட்டு பாருங்க. திறக்க முடியல. முடிஞ்சிடுறேன் இச்சிருவோம். அப்புறம் இடிக்கிறாங்க. ஐயோ தப்பி மாட்டிக்கிட்டே பங்கு. பேக்கில் இடிக்கல. நிற்காத. இறங்கி வந்தால் உள்ள ஓடுறேன். இங்கே வரல, நம்ம ஓடிடலாங்க. எதாக இருக்காங்க எதுவுமே திறக்க முடியல. என்னத்திடா இருக்குது, இது க்ளோஸில் இருக்குது, திறந்து வர முடியாது. வண்டி அவன் வச்சுருந்தாலும் அது அவன் இவன் தான். போய் வண்டியை தூக்க முடியுதான்னு பார்ப்போம். குத்திர போகிறாங்க, பயமாக இருக்குது. குத்திடுவானும் பயம். இவன் கார அது. சாரிடா எடுத்துறாடா. அப்படியே போடா. அடிக்க முடியல. இந்த கார் எவ்வளோன்னு பார்ப்போம். இந்த காரெல்லாம் வாங்க முடியுமாங்க? வேர்க்குது பயங்கரமாக. இங்கே ஃபேன் வேறு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க.
சரி ஓகேங்க, செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். பாய்.